கடை திறப்பு விழாவுக்கு வந்து சூப்பராக வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து 2 குடும்பமும் சேர்ந்து. அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து ஆகாஷ் என்ன பண்ணுறாரு, அனுக்கிட்ட போய்ட்டு பூ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அதை வந்து அவங்க அம்மா பார்த்துறாங்க. ஆகாஷோட அம்மா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அங்கேயே அப்போவே ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுல, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. கரெக்டாக அவங்க வந்து ஆமாம் பிரச்சனை ஆச்சு தெரியல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. ஏன் என் பொண்ணு இப்படி பேசுகிறீங்க, உங்கள் பொண்ணு பண்ணுறது கரெக்டாக இருக்கா, என் பையனை மயக்கிறதே வேலையாக போச்சு அப்படின்னு. அம்மா நான் தாம்மா கொடுத்தேன், ஏமா அப்படி பண்ணுறேன், பின்ன என்ன வந்து தெரியும்ல ஏற்கனவே பிரச்சனையானது, மறுபடியும் இங்கே வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து வந்து ஆகாஷோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப மோசமாக வந்து நம்ம அபியோட ஃபேமிலியே பேசுகிறாங்க. அதை பார்த்து வந்து அபியோட அப்பா மனசு கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் வந்து ராகவ் வந்து நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக காத்துறாரு. இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், ஆகாஷும் அனு ஒருத்தர் மனசார விரும்புகிறாங்க, அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே ஆகாஷோட அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வந்து சாதாரண ஃபேமிலி கூட நம்ம ஃபேமிலி வந்து ஒன்றா சேரணுமா, நாங்கள் ஒத்துக்க முடியாது, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து வேணாப்பா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம், வா அப்படி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நம்ம வந்து அபியோட அப்பா. அதுக்கப்புறம் வந்து அனுவும் அழுதுட்ருக்காங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இதுதான், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, இவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சித்தியை பார்த்து கேட்குறாங்க. உங்களுக்கு பணம் தானே பிரச்சனை, அவங்களுக்கு வந்து ஒரு வேளை சொத்து இருந்தால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பீங்கல்ல, அவங்க இல்லாதப்பட்டவங்க தானே தான் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க, இப்போ சொல்லிட்டேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், என்கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையுமே வந்து என் தம்பி பேர்லேயும் அதுக்கப்புறம் என் தம்பி பொண்டாட்டி பேர்லேயும் அனு பேர்லேயும் நான் எழுதி வச்சிடறேன், போதுமா, அப்புறமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல, அப்போ கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்க தானே. எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அபியோட அப்பா, வேணாப்பா, எதுக்காக என் பொண்ணுக்காக நீ வந்து உன் சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கணும், இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு. நீங்கள் அமைதியாக இருங்க, உங்கள் பொண்ணோட வந்து வாழ்க்கையோ சந்தோஷமோ உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு அவர் அமைதியாக இருக்காரு. உடனே அபி வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்காங்க ராகவையே. அடுத்து வந்து சரிப்பா, அப்போ நீ சொத்தெல்லாம் கண்டிப்பாக எழுதி தந்துடுவியா, கண்டிப்பாக நான் எழுதி தந்துடுறேன், என் சொத்து வந்து எல்லாமே வந்து என் தம்பிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு தான், போதுமா, அப்போ வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து சம்மந்தம் பண்ணிக்கிறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல அப்படின்னு. சரி நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதுவும் என் பையனுக்காக தான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீ எதுக்காக சம்மதிக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. விடுங்க பாட்டி, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், நான் சொத்தெல்லாம் எழுதி தரேன், கண்டிப்பாக வந்து கல்யாணத்தை சீக்கிரமாகவே முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டு அபியோட அப்பா ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் யாருக்கு எழுதி தரேன், என் தம்பிக்கு தானே எழுதி தரேன், என் தம்பி நல்லா வாழ்ந்துட்டு போகிறான், இதில் என்ன பிரச்சனை இருக்குது, தம்பியோட வந்து எனக்கு வந்து என்னோடய சொத்து வந்து பெருசு விஷயமே கிடையாது, அந்த மாதிரி 1000 மடங்கு சொத்து என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அபி வந்து தன்னையே மறக்கிறாங்க. அப்படியே வந்து ராகவே வச்சுக்கணுவாங்க பார்த்துருக்காங்க. இங்கே பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அபி தன்னை அறியாமல் ராகவே அப்படியே வச்சுக்கணுவாங்க பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. உடனே வந்து இந்த மாதிரி ஒரு பையன் வந்து உலகத்தில் யாருமே இருக்கவே முடியாது, இந்த மாதிரி ஒரு அண்ணன்லாம் எனக்கு இருந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிகிட்ருக்காரு. எப்படிப்பட்ட அண்ணன் தம்பிங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஓடி வந்து ஆகாஷ் வந்து ராகவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே அழறாரு. ராகவ், நீ வந்து இவ்வளோ பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சொத்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா, நீ தானே எனக்கு முக்கியம், சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம் அப்படின்னு 2 பேரும் கட்டிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே இந்த நாள் குறிக்கணும்னு சொல்லிட்டு இதையெல்லாம் கேள்விப்பட்ட முரளி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இப்படி நடந்து போச்சு, நம்மளை மீறி எப்படியா அந்த கல்யாணத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து அனு கிட்ட வந்து அபி வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ராகவை பற்றி. அந்த டென்ஷன் பார்ட்டி இப்படிலாம் பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்குறேன், உன் காதில் சேர்த்து வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. கூட டென்ஷன் பார்ட்டின்னு சொல்லாத அபி அப்படின்னு. ஆமாம், அப்போ அவர் வந்து ரொம்ப நல்லவர் இல்லை, இதுக்கப்புறம் வந்து டென்ஷன் பார்ட்டி கிடையாது, ஒன்லி ராகவ் சார், ஓகேவா அப்படின்றாங்க. இது